ஹே பிகினர்ஸ், நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது 1/2 kgக்கான சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ்க்கான ரெசிபீஸ். இது மினி சாக்கோ சிப்ஸ் குக்கீஸு. நம்ம இது பெருசாகவும் பண்ணிக்கலாம், மினி வெர்ஷனாகவும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ப்ரௌன் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகரையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மைதாவில் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸு. அண்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரௌன் சுகர் அண்ட் சுகரை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது பீட் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி முதல்ல நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம குக்கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம பவுடர் சுகர், பட்டர் அண்ட் எக்கு. முதல்ல நீங்கள் பட்டர் ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க ஒரு நாளே தீர்த்துட்டாங்க. அதனால் இது நீங்கள் 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் டிசால்வ் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எத்தனை மினிட்னா இந்த சுகர் டிசால்வ் ஆகிற வரை போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ணாதீங்க. பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமி ஆனதுக்கப்புறம் நம்ம வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம்லேயே நோ ஃபெயில் ரெசிபி பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் ஆட் பண்ண மைதா நம்ம சலித்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 to 3 டைம்ஸு இந்த மாதிரி மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எவ்வளோ சாக்கோ சிப்ஸ் அதிகமாக ஆட் பண்ணணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 40 grams வரை ஆட் பண்ணியிருக்கேன். சாக்கோ சிப்ஸ் எவ்வளோ நம்ம அதிகமாக போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக வரும் குக்கீஸோடது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மேலே வைக்கணும், அதனால் இவ்வளோ தான் போடுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக போடுறதுனா 40 to 50 grams போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அது வந்து கண்டிப்பாக 1 to 3 hours ஆர் ½ an hour ஆகுது ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் குக்கீஸ் வந்து இந்த பைப்பிங் பேக்கில், குக்கி டோ வந்து பைப்பிங் பேக்கில் வச்சு நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்து குக்கி டோ வந்து போட்டுக்கிறோம். நம்ம இந்த மினி குக்கீஸ் பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நான் வந்து 12 into 14 inchஸோட ட்ரே தான் எடுத்திருக்கோம். இந்த ட்ரே நம்ம சேல் பண்ணுறோம். இந்த ட்ரே தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குக்கி பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரௌனி பண்ணுறதுக்கு. புட்டிங் ரொம்ப லாங் லாஸ்டிங்கான பேன், இது ரொம்ப ஈஸி டு க்ளீனு. ஸோ இது தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் கூப்பிட்டு புக் பண்ணி இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த குக்கி டோ வந்து
இந்த பைப்பிங் பேக்கில் போட்டு பேக் பண்ண ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு டோ வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இது பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி பண்ணுறேன், அன்ஈவனாக வரும். நம்ம ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அமுத்த வேண்டாம். இப்போ நான் இந்த மாதிரி 2 ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்கு 500 கிராம்ஸ்க்கு. இதில் வந்து 250 கிராம் வரை நமக்கு பேக் பண்ணிக்கலாம் குக்கீஸு, இந்த மாதிரி மினி குக்கீஸு. ஸோ அந்த அளவு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது நம்ம ஈவனாக எல்லாமே இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலே சாக்கோ சிப்ஸ் இருக்கிறனால இப்படியே உங்களுக்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா சாக்கோ சிப்ஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால பைட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் போடும்போது, அதனால் சாக்கோ சிப்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ப்ரீஹீட்டட் பண்ண ஓடிஜியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓடிஜியில் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ரொம்ப சூவியாக இல்லாமல் பேக் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு தேவைன்னா 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரும். ரொம்ப கிறிஸ்பி வேண்டான்றதுனால 15 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கிறோம். ஸோ அது உங்கள் ஓடிஜி ஓவன் எந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது செகண்ட் ட்ரே. அப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸு குக்கீஸோட டோ வந்து 2 ட்ரேயில் கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நம்ம சாக்கோ சிப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த நோ ஃபெயில் ரெசிபி இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா வரும். இப்போ பேக் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அரோமாவாக இருந்தது, பட்டரோடது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது டிப்பை வந்து நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்குமே எப்போவுமே நூட்டெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால் நம்ம வீட்டிலே பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். திடீர்னு நம்ம குக்கீஸ் பண்ணுற நட்டெல்லாம் இருக்காது ஸ்டாக்கு, அப்போ ஈஸியாக நம்ம கொக்கோ பவுடர் வச்சுட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. 50 மினிட்ஸ் பேக் பண்ணி கிறிஸ்பியாக அண்ட் சூவியாக இருந்தது. இப்போ அதுன்னு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம பேக் பண்ண குக்கீஸ் டோட்டலி எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் 525 ஆக்சுவலி இது 4 to 5 குக்கீஸ் பசங்க சாப்பிட்டுட்டாங்க வெயிட் பார்க்குறதுக்கு முன்னாடி. இப்போ இது நம்ம சாக்லேட் டிப்பில் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டிப்பு இல்லாமல் தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் கைஸ்.